ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு ஸ்கூட்டி எடுக்க போகிறோம். இதுக்கான ரீசன் வந்து அம்மா செகண்ட் ஹேண்டில் ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருந்தாங்க. அதை இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை லீவில் யாரோ திருடிட்டு போயிருந்தாங்க. அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் ஓமலூர் ஜிஹெச்சில் தான் வந்து நிறுத்தியிருந்தாங்க. யாருன்னு தெரியல. சிசிடிவி கேமராவில் செக் பண்ணதில் அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஸோ ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியல. போலீஸ் கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வண்டி கிடைக்காத ஒரே ரீசன்னால் எங்ககிட்ட இருக்க இப்போ வண்டியை அம்மா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து புது வண்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்துட்டோம். பிகாஸ் அம்மாவால் இப்போ வண்டி இல்லாததுனால பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 8, 9 எல்லாம் ஆகிடுதா. அதனால ரொம்ப ரிஸ்க்காக ஃபீல் ஆச்சு. அதனால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னிட்டு இந்த முடிவுக்கு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸ் ஷோரூம் போயிட்டு ஜூபிட்டர் தான் பார்க்கலான்னு பார்த்தோம். முடிச்சூர் ரோட்டில் இருக்க டிவிஎஸ் ஷோரூமுக்கும் போனோம். அடுத்து கூடுவாஞ்சேரியில் இருக்க டிவிஎஸ் ஷோரூமுக்குமே போனோம். சரி, கொட்டேஷன் எல்லாமே டிஃப்ரென்ஸ் பார்த்துடலான்ட்டு முடிச்சூரை விட கூடுவாஞ்சேரியில் இருக்க பிரான்ச்சில் காசு கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு 1500 போல் அதிகமாக வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஜூபிட்டர் டிசைன் பார்த்தப்ப நான் கரண்ட்டாக வச்சுருக்க வண்டி மாதிரியே இருந்தது. என்னோடய கரண்ட்டாக இருக்க வண்டி வந்து ப்ளஷர் ப்ளஸ்ஸா அதே மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எதுவும் நியூவாக இருக்க மாதிரி இல்லை. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஓகே, ஏன் நம்ம வந்து மற்ற ஷோரூம்ஸ்க்கு போயிட்டு நம்ம விசாரிக்கக்கூடாது, ஏன் ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, ஹீரோ வேணாம், ஹோண்டா வேணாம், அங்கெல்லாம் போக வேண்டாம், ஆக்டிவா அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம், சரி யமஹா போய் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த வெஸ்பா அதெல்லாம் யோசித்தோம். அதெல்லாம் வாங்கினா என்னோடய ஹஸ்பண்டால் ஓட்ட முடியாது. ஸோ ஃபசினோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து யமஹா ஷோரூம் வந்து போனோம். ஆக்சுவலாக வந்து ஃபசினோவோட ஆன் ரோட் ப்ரைஸு, ஜூபிட்டரோட ப்ரைஸு எல்லாமே அட் தி எண்ட் ஒரே காஸ்ட்டில் தான் வந்துச்சு. ஃபசினோவில் டாப் மாடல் தான் எடுத்தோம். டாப் மாடல்லே 2 வேரியண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் தான். டிஜிட்டலில் வந்து இந்த நேவிகேஷன்ஸு எல்லாமே, மியூசிக்கு எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்த மாடல் வந்து டிஜிட்டல் மட்டும், இந்த நேவிகேஷன் அது எல்லாமே இருக்காது. ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அரௌண்ட் 8000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ மேப்பு நானே பார்த்து சொல்லிக்கிறேன், மேப்புக்காக ஒரு 8000 எக்ஸ்ட்ரா போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் டிஜிட்டல் டிஸ்க் வச்சது, ட்ரம்மாக இல்லாமல் டிஸ்க்கு வச்ச மாதிரி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இதோட இந்த பிரேக் பிடிக்கிறது அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுனால. இது வந்து ஃபசினோ 125cc. நாங்கள் வந்து ட்ரையல் பார்த்தோம். ட்ரையல் பார்த்தப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போச்சு. அதாவது ஆன் பண்ணுறதும் தெரியல. ஆக்சலரேட் பண்ணுறப்போ சடனாக ஜர்க்காகி ஸ்டார்ட் ஆகாமல் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்தது. ஆக்சலரேட்டரை வந்து ஓவராக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி இருந்தது. இந்த மாடலில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து ஆன்லைனில் பார்த்தோம். நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஷோரூமில் சில பர்டிகுலர் கலர்ஸ் தான் இருந்தது. ஆனால் அந்த கலரில் நாங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருந்த கலருமே இருந்ததுனால எங்களுக்குமே ஓகேவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டி வாங்க போகிறப்ப தான் நிறைய விஷயம் தெரிஞ்சது. ஒரே ஷோரூமாகவே இருந்தாலுமே கூட, டிவிஎஸ்னால் இப்போ டிவிஎஸ் ஷோரூமாகவே இருந்தாலுமே கூட பிரான்ச்சுக்கு பிரான்ச் அவங்களோட அமௌண்ட் வந்து வேரி ஆகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நாங்கள் வந்து ஜூபிட்டர் 110cc தான் பார்த்தோம். அது வந்து முடிச்சூர் ரோட்டில் வந்து ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 1,07,000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இதே கூடுவாஞ்சேரி பிரான்ச்சுக்கு போனோன்னா 1,08,000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆர்டிஓ சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் அதெல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து பெரிய இடமா இருக்கிற இடத்துல காஸ்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஷோரூம் இல்லாமல் ஒரு 3-4 ஷோரூமுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமாவே டிசைட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொன்னாங்க. இல்லைனா நானும் லூஸு மாதிரி ஒரே ஷோரூமுக்கு போயிட்டு ஓகே பிடிச்சிருந்தா எடுத்துடலாம் அப்படிங்கிற டெசிஷனுக்கு தான் நானுமே வந்திருப்பேன். ட்ரையல் வண்டி ஓட்ட பார்க்குறப்போ மெயின் ரோட்டில் தான் கொடுத்தாங்க. யூஸ்வலாக ஓட்டுறது தான் அந்த ரோடில். பட் ஆனால் என்னமோ தெரியல, புதுசாக ஒரு வண்டியை நம்ம கையில் கொடுத்ததும் ரொம்ப பயமாக இருந்தது. எப்படிடா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு 2 to 3 days இருக்கும் நாங்கள் வந்து டெலிவரி எடுக்கிறப்போ. எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்தது. எல்லோரும் பக்கத்தில் நின்று அந்த பாட்டு, அந்த யமஹாவோட பாட்டு போட்டு கையெல்லாம் தட்டிகிட்டு இருந்தாங்களா, ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. பட் ஸ்டில் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்போ இல்லை, ஆஃபீஸில் இருந்தாங்க. ஸோ நான் மட்டும்தான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.
கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஐயோ புதுசாக ஒன்று செய்கிறோமே 2 பேருமே செஞ்சுருக்கணும்னிட்டு. பட் ஆனால் இது தீபாவளி லீவ்லலாம் வந்து மாட்டுறதுனால நம்மளே எடுத்துகிட்டு போனால் தான் உண்டுன்றது தான் முடிவு பண்ணி நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸில் வந்து பிரேக் டைம் போட்டுட்டு சரி புது வண்டியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் சீட் கவரு, வண்டி கவரு. எனக்கு இதில் இந்த வண்டி கவர் வந்து பெருசாக குவாலிட்டியாக ஃபீல் ஆகலை. பட் ஆனால் சீட் கவர் ரொம்ப வொர்த்தாக இருந்தது. அட் த சேம் டைம் ஹெல்மெட் வந்து வாவாக இருந்தது. ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக. அதே ஹெல்மெட்டு தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸ்டட்ஸு தான். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாக இருந்தது. பயங்கர வெயிட்டுமே கூட. ஸோ இது நல்லாவே தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி நைட் வந்து எதுவுமே பெருசாக பண்ணல. வண்டி அப்படியே நிறுத்தி வச்சிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் போயிட்டு பூஜை போடலான்ட்டு வண்டி கவரெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பூஜை போடலான்னு கிளம்புனோம். தேடி பார்த்தோம், மாலை எதுவும் பெருசாக கிடைக்காததுனால பூவையே வந்து பெருசாக அந்த சாமிக்கு மாலை போடுற மாதிரி சில பூ இருக்கும், அதையே வந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே பூசாரிக்கிட்ட கொடுத்து பூஜை போட சொன்னால் நம்ம கொடுக்குற காணிக்கை கிடையாது, இங்கே பூஜை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வச்சுருப்பாங்க போல் 200 அந்த மாதிரி. ஸோ காசு கொடுத்துட்டு நம்ம வந்து வண்டி நல்லபடியாக நம்மக்கிட்ட நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இதோட மினி விலாக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.